ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ். நான் உங்கள் கோகுல். ஸோ நேற்றுக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒர்க் செட்டு, அதுக்கப்புறம் டக்ட்டு, ஏர் டெர்மினல் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டக்ட் ரூட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Believes in you. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and say to yourself, it's not over until I win. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் டக்ட் ரூட்டிங்கை பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளோர் பிளானுக்கு போய்க்குவோம். இப்போ நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பண்ணுறேன். நம்ம இது நேற்று போட்டது, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஏர் டெர்மினல் நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம ஏர் டெர்மினலை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 4 இடத்துல ஏர் டெர்மினல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம இந்த பில்டிங்கில் வந்து 8 ஃபீட்டில் சீலிங் இருக்கிறதுனால நான் 8 ஃபீட் கொடுத்துக்கிறேன். 8 கொடுத்துக்கிறேன். கொடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு 2 ஏர் டெர்மினல், அதே மாதிரி இந்த வராண்டாவில், நெக்ஸ்ட் இந்த ரூமில் ஒன்று. ஓகே, இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரே ஒரு ஏர் டெர்மினலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே டக்ட் போட்டு ஒரு ஷைன் ஆகிற மாதிரி சிம்பிள் போட்டிருக்குல்ல, இங்கே மேலே அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சிஸ்டமோட டைப், இப்போ நான் வந்து ரிட்டன் வந்து டிஃப்யூசர் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ரிட்டன் டிஃப்யூசர் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு நேம், சிஸ்டமோட நேம் வந்து நான் ரிட்டன் ரூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து ஓப்பனிங் சிஸ்டம் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா மேலே வந்து நமக்கு புதுசாக ஒரு டேப் வந்து க்ரியேட் ஆகும். இதை வந்து ஆட் டு சிஸ்டம் கொடுத்துட்டு நம்ம இப்போ இங்கே ஒரே ஒரு ஏர் டெர்மினல் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோமா, இது இல்லாமல் மிச்சம் இருக்க ஏர் டெர்மினல் எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபினிஷிங் எடிட்டிங் சிஸ்டம், ஓகேவா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு இங்கே ஒரே ஒரு ஏர் டெர்மினலை அகைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜெனரேட் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ரூட்டிங் வந்து சஜஸ்ட் பண்ணும் அதுவே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே சொல்யூஷன் டைப் பண்ணுற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 of 5 அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரூட்டிங். இன்னும் நமக்கு 4 ரூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணுவோம். இது மாதிரி நமக்கு ஒரு 5 ரூட்டிங் வந்து அது சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? ரிவிட்டே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ரூட்டிங் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த ரூட்டிங் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதோட டக்டோட ஹைட்டு, நெக்ஸ்ட் அதோட பிரான்ச்சோட ஹைட் வந்து நமக்கு எந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுனா, இங்கே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து மெயின் அண்டு பிரான்ச் அப்படின்னு 2 ஆப்ஷன் காமிக்குதா. இப்போ மெயின்னா என்ன, பிரான்ச்னா என்ன அப்படின்னா, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு டக்ட் ட்ராப் பண்ணிவிட்டு, ஓகேவா, இப்போ வந்து நமக்கு இந்த டக்ட் அப்படின்னு நான் 3D போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் எது பிரான்ச் எது மெயின் டக்ட் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு சப்ளை வந்து இங்கேருந்து வருதா மெயினாக, இப்போ இந்த ரிட்டன் டக்ட் போகுதா, இதுலேருந்து ஒன்று பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த மெயின் டக்ட்லேருந்து ஒன்று பிரிஞ்சு வருது இல்லை, இதுதான் வந்து பிரான்ச்சு. இங்கே இருக்கிறது தான் வந்து மெயின் டக்ட். ஓகேவா? இதோட 2 ஆஃப்செட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து அகைன் அங்கே போய்க்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஜெனரேட் லேஅவுட்டு, அதில் வந்து நம்ம அந்த லேஅவுட்ஸை எடுத்துக்குவோம். ஓகேவா? இந்த ரூட்டிங் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். இதோட போயிட்டு இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ மெயினில் வந்து நமக்கு இங்கே ஆஃப்செட்டு, இங்கே டக்ட் டைப்பு, இதில் வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் டக்ட் வேணும், இப்போ ரவுண்ட் டக்டா இல்லை ரெக்டாங்கிள் டக்டா இல்லை ஓவலா, அது மைண்ட்ற டக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட ஆஃப்செட், இதோட ஆஃப்செட் நான் வந்து 10 ஃபீட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பிரான்ச், இப்போ பிரான்ச்சோட டைப் வந்து நமக்கு டக்ட் டைப் என்ன வேணும், ரெக்டாங்குலரா ஓவலா, அது மைண்டதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட் வந்து சேம், நம்ம ஆஃப்செட்டுக்குமே வந்து மெயின் டக்ட்டுக்கு என்ன ஆஃப்செட் கொடுக்குறோமோ அதே தான், இப்போ 10 ஃபீட். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ளெக்ஸ் டக்ட் டைப்பு, மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஃப்ளெக்ஸ் டக்ட்ன்றதுல 2 ஆப்ஷன். இது 2ம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பிரான்ச் பிரிஞ்சு டக்ட்லேருந்து ஏர் டெர்மினலுக்கு ஒரு நம்ம இறங்கும் தெரியுமா, அந்த இடம் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வேணுமா அப்படின்றது தான். நான் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு நான் காமிக்கிறேன்.
இப்போ ஃப்ளெக்ஸ் டக் டைப்பில் போயிட்டு நான் இங்கே இருக்க ஃப்ளெக்ஸ் ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நான் ஒரு 3 ஃபீட் ஆர் 2 ஃபீட் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபீட் வேணுமோ அவ்வளோ நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் லேஅவுட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு ரூட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஃப்ளெக்ஸ் நமக்கு எப்படி ஆட் ஆகியிருக்கும், அந்த ஃப்ளெக்ஸ் டேட்டை ஆட் பண்ணல எப்படி ஆட் ஆகியிருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இந்த பிரான்ச்லேருந்து வந்து ஏர்டெல்மில் கனெக்ட் ஆகிற இடம் வந்து நமக்கு ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து நமக்கு ஃப்ளெக்ஸ் டக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து மினிமம் வந்து நமக்கு 3 ஃபீட் இருக்கணும், இல்லைனா வந்து நமக்கு எரர் வர மாதிரி இருக்கும். ஓகே, மினிமம் 3 ஃபீட்லேருந்து நம்ம 6 ஃபீட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் வந்து நமக்கு அங்கே ஃப்ளெக்ஸ் டக்டாக சேஞ்ச் பண்ணுறது. இன்கேஸ் அது உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் டக்டாக வேண்டாம் அப்படின்னா, எனக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம நன்லே வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இன்னொரு விதமான ஆட்டோமேட்டிக் டக் ரூட்டிங் இருக்குது. ஸோ அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நார்மலாக வச்சு காமிக்கிறேன். இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு டக்ட்டு கொடுத்துட்டு ஓகே, எடிட் சிஸ்டம் இல்லை ஆட் டு சிஸ்டம் கொடுத்துட்டு மற்ற 2 செலக்ட் பண்ணால் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்ப நான் ஜென்ரேட் லேஅவுட் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இங்கே சொல்யூஷன் டைப் பண்ணுற இடத்துல நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இன்னொரு ஆப்ஷன் வந்து நமக்கு பெரிமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு ஒரு ஆஃப்செட் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஆஃப்செட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆஃப்செட் வேல்யூ விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி தான் கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து 4 ஃபீட்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே நமக்கு ஏர்டெல்மில் விட்டு 4 ஃபீட்லேருந்து தள்ளி தான் வந்து கனெக்ட் ஆகும். எதுவுமே வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகாது, போயிட்டு நமக்கு ஒரு 4 ஃபீட் தள்ளி தான் கனெக்ட் ஆகும். ஓகேவா? இதான் வந்து நமக்கு பெரிமீட்டர். ஆனால் எந்த ரூட்டிங் மாற்றினாலுமே நமக்கு ஒரு 4 ஃபீட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து தள்ளி தான் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இது மாதிரி கனெக்ட் ஆகும் நமக்கு. ஓகேவா? இது வந்து அந்த 2வது ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்சர்ஷன் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகேவா? அதாவது இன்சர்ட் பாயிண்ட் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி நமக்கு டைரெக்டாக வந்து அந்த இன்சர்ட் பாயிண்ட்டோட, இப்போ நமக்கு இங்கே இருக்க இன்சர்ட் பாயிண்ட்டு, இந்த ஏர்டெல்மில் இன்சர்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே போய் நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்டு அது மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி நமக்கு டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். இதான் வந்து இன்சர்ஷன் பாயிண்ட். ஓகேவா? இது மாதிரி தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டக் ரூட்டிங் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஐ எம் கோகுல். தேங்க்யூ.